ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். நம்மளுடைய ஜிமெயில் இன்பாக்ஸில் ஆயிரக்கணக்கான இமெயில்ஸ் நிரம்பி வழியுது. இதெல்லாம் க்ளீனாக அழகாக கிளியர் பண்ணணும், நம்மளுடைய இன்பாக்ஸ் கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இமெயில்ஸை மாஸ் டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் குயிக்காக எப்படி செய்யலாம்ங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரீட் பண்ணாத இமெயில்ஸ், 100 இமெயில்ஸை தான் டெலீட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் மேலே சர்ச் பார் இருக்கு இல்லையா, சர்ச் பாரில் போயிட்டு is: கொடுத்து 100 நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா ரீட் பண்ணாத இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் நாம் ஒரே கிளிக்கில் செலக்ட் ஆல் கொடுத்து கம்ப்ளீட்டாக இங்கேருந்து நாம் டெலீட் பண்ணிட முடியும். ஒருவேளை இந்த இமெயில்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, தேவைப்படுங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் டெலீட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக ஆர்கைவ் பண்ணிடலாம். ஆர்கைவ் பண்ண இமெயில்ஸ் இன்பாக்ஸில் தெரிய போகிறதில்ல. மறுபடியும் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மோரில் போயிட்டு ஆல் இமெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுடைய எல்லா இமெயில்ஸும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கேருந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறதோ இல்லை டெலீட் பண்ணுறதோ அது உங்கள் இஷ்டம். பட் நல்லா கவனிங்க, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இன்பாக்ஸை க்ளீனாக கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரை இன்னுமே நீங்கள் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ண முடியும். ஷோ சர்ச் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான இமெயில்ஸை ஃபோக்கஸ்டாக எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஃபேஸ்புக்கில் இருந்து வந்த இமெயில்ஸை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை டெலீட் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதை யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி சப்ஜெக்ட், குறிப்பிட்ட சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வந்த இமெயில்ஸ், குறிப்பிட்ட வார்த்தை இருக்கக்கூடிய இமெயில்ஸ், இல்லை குறிப்பிட்ட சைஸ் இல்லை டேட் சர்ச் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண முடியும். பட் நாம் இதை பிளெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபேஸ்புக்கை பேஸ் பண்ணி வந்த எல்லா இமெயில்ஸும் வந்தாச்சு. இங்கேருந்து இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ரீட் பண்ணாத இமெயில்ஸை எப்படி டெலீட் பண்ணணுங்கிறத நான் காமிச்சிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அப்படி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த செலெக்ஷன் பாக்ஸ், இந்த ட்ராப் டவுனுக்குள்ளே போய் பார்த்தாலே ஆல், நன், ரெட், அன்ரெட், ஸ்டார்ட், அன்ஸ்டார்ட் இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 இமெயில்ஸை இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரீட் பண்ண இமெயில்ஸை மட்டும் எனக்கு ஃபோக்கஸ்டாக டெலீட் பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் இமெயில்ஸை மட்டும் டெலீட் பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். எதுவுமே வேண்டாம், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எனக்கு டெலீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஆல் கொடுங்க. பட் நல்லா கவனிங்க, இங்கே நமக்கு வியூவில் இருக்கிறது வெறும் 50 கான்வர்சேஷன்ஸ் மட்டும்தான். ஒருவேளை எல்லாத்தையும் டெலீட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லிங்க் ஒன்று கீழே கிடைக்கும். செலக்ட் ஆல் 150 கான்வர்சேஷன்ஸ் இன் பிரைமரி, அதாவது மீதி இருக்கக்கூடிய இந்த பேஜில் நீங்கள் பார்க்குறத தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா கான்வர்சேஷன்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் டெலீட் பண்ண முடியும். அண்ட் இந்த பல்க் ஆக்ஷனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை. ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்து இதை நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணும் போது 50 இமெயில்ஸ்க்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக செலக்ட் ஆல் கான்வர்சேஷன்ஸுங்கிறது காமிக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஆல் தான், செலக்ட் ஆல், ஜஸ்ட் நீங்கள் டைரெக்டாக டெலீட் பண்ணிக்கலாம். இந்த 3 எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. ஓகே, ஃபைன். ஓகே, சில இமெயில்ஸை நம்ம ஆர்கைவ் பண்ணியிருந்தோம், அதை விட்டுறலாம். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். ஆல் மெயிலில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நல்லா கவனிங்க, நாம் டெலீட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், ட்ராஷில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ட்ராஷில் இருக்கக்கூடியது 30 டேஸுக்கு அப்புறம் 30 நாள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இங்கேருந்து டெலீட் பண்ணப்படும். ஒருவேளை இதுக்கிடையில் இங்கே இருக்கக்கூடிய இமெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இங்கேருந்து அதை இன்பாக்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ்டு சர்ச்சில் போயிட்டு எனக்கு ஃபேஸ்புக்கோட இமெயில்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராஷுக்குள்ளே ஃபேஸ்புக் இமெயில்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நாம் என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து மூவ் டு இன்பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா மூவ் டு இன்பாக்ஸ் இது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இன்பாக்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி ட்ராஷில் இருந்து 30 நாளுக்குள்ளே தேவைன்னா நீங்கள் மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய இமெயில்ஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே செலக்ட் ஆல்லாம் பண்ண வேண்டாம், டைரெக்டாக போய் எம்டி ட்ராஷ் நவ்னு கொடுத்தா போதும். கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நிச்சயமாக இங்கேருந்து பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணப்படும். அண்ட் நாம் ரெக்கவர் பண்ண அந்த குறிப்பிட்ட இமெயில்ஸ் இன்பாக்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுடைய ஜிமெயில் இன்பாக்ஸில் அளவுக்கு அதிகமாக இமெயில்ஸ் நிரம்பி வழியுது, அது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாஸ் டெலீட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ திருப்பி ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன், நல்லா கவனிங்க. முதல்ல குறிப்பிட்ட இமெயில்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணி
நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள். இந்த ஃபில்ட்ரேஷன் இங்கேயே நீங்கள் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டொமைன், அதான் ஃபேஸ்புக்கு இல்லை வந்து இன்ஸ்டாகிராம், அதிலிருந்து வந்த குறிப்பிட்ட டொமைன் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி டெலீட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய ரீட் பண்ண இமெயில்ஸ், இல்லை ரீட் பண்ணாத இமெயில்ஸ், ஸ்டார்டுன்னு மார்க் பண்ண இமெயில்ஸ், இல்லை அன்ஸ்டார்ட் இமெயில்ஸ், இப்படிலாம் நீங்கள் டெலீட் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த செலெக்ஷன் பாக்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி எதுவுமே வேண்டாங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், ஆல் கொடுத்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ண முடியும். தேவைன்னா ஃப்யூச்சரில் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதை நீங்கள் ஆர்கைவில் போட்டு வைங்க. ஆர்கைவில் போட்டதை நீங்கள் எங்கேருந்து எடுக்க முடியும், ஆல் மெயிலில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி ட்ராஷ் பண்ணதை, டெலீட் பண்ணதை ட்ராஷ்லேருந்து ரெக்கவர் பண்ணணும்னா 30 நாளைக்கு முன்னாடி ரெக்கவர் பண்ணணும். நிச்சயமாக இங்கேருந்து தேவையில்லைங்கிற பட்சத்தில் இது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு எம்டி ட்ராஷ் நவ் கொடுத்து நிரந்தரமாக இதை நீங்கள் செய்ய முடியும், அதாவது டெலீட் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.